ராஜராஜன் தர்பார். ஒரு 10 நாளுக்கு முன்னால் வட சென்னையில் கொசஸ்தலை என்ற ஒரு ஆறு, அந்த ஆற்றில் திடீர்னு ஒரு டன் கணக்காக மீன்கள் இறந்து மிதந்தன. ஒரு டன்ன்றது கிட்டத்தட்ட 1000 கிலோ. அதனால பல டன்கள் மீன்கள் ஒரே நாளில் இருந்திருக்கிறது. அதனால அந்த ஆற்றில் நச்சுத்தன்மை காரணம். இதற்கான கேள்வி சட்டசபையில், தமிழக சட்டசபையில் ஏற்படும் போது கேட்கும்போது அது சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஒரு பதில் கொடுத்தார். இது இதுக்கான ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எதுக்காக அந்த மீன்கள் இருந்தது என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இது மனித கழிவுகளால் ஏற்பட்டதாக தெரிகிறது என்று அவரே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். இது என்னன்னா, என்னோட கேள்வி என்னன்னா, மனித கழிவுகள்ங்கிறது அந்த பக்கத்துல சுற்றி இருக்கிற வீடுகள் இருந்து வர ட்ரைனேஜ் இதுல கனெக்ட் பண்ணிருக்கலாம். அது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது. பல ஆண்டாண்டு காலமாக அது கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருக்கும். அதுக்காக ஒரு திடீரென்று ஒரே நாள்ல இவ்வளவு மீன்கள் இறப்பதற்கு சாத்தியம் இல்லை. முக்கியமாக அந்த பக்கத்தில் இருக்க தொழிற்சாலைகள் அவங்கெல்லாம் திடீர்னு ஒரு அந்த வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா பல்கா ஒரு லட்சம் பாய்சன் எல்லாம் சேரும். அப்போதான் இந்த மாதிரி ஒரு பல்கா மீன்கள் அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த இருக்க மீனவர்கள்லாம் கூட சங்கம் எல்லாம் சொல்லியிருக்கிறது என்னன்னா, லாரியில வெளியில இருக்கிற ஒரு தொழிற்சாலை, சில தொழிற்சாலைகள் லாரியில கொண்டு அந்த கழிவுகள் ஆற்றில கொட்டி விட்டு செல்கிறார்கள் என்றும். இவ்வளவு விஷயங்கள் அந்த இடத்துல பப்ளிக்கா தெரியும் போது மினிஸ்டர் எடுத்த உடனே மனித கழிவுகளால் தான் நடந்தது என்று எப்படி எதை வைத்து சொல்கிறார் என்று தெரியவில்லை. இது மட்டும் இல்லை, இந்த ஆய்வு நடந்து கொண்டிருக்கு என்று சொல்கிறார். இது நடந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. எந்த ஆய்வுனாலும் சரி ஒரு 3 நாள் போதும் அதை பற்றி ஆய்வு செய்து அதை அறிக்கை வெளியிடுவதற்கு. இன்னைக்கு 10 நாள் ஆகியும் அதை பற்றி இன்னும் வெளியில்லாம ஆய்வு நடக்குது என்று சொல்லிப்பதில் எந்த அர்த்தம் இல்லை. அது முக்கியமா பார்த்தோன்னா, இந்த நாளாக எப்படி தள்ளி விட்டோம்னு என்னாவும், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே மக்கள் மறந்து போயிடுவாங்க. அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆய்வு செய்வர்கள்கிட்ட போய் சம்திங் எதை வேணா கொடுத்து எப்படியோ சரி கட்டி இது தொழிற்சாலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அறிக்கை கொடுக்குற மாதிரி கூட செஞ்சுருவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மினிஸ்டரே சட்டசபையில தொழிற்சாலைகளால் இல்லைன்றது அவர் இன்டைரக்டா சொல்லிட்டேன், மனித கழிவுகளால் தான் இது நடந்திருக்க கூடும் என்று அவரே சொல்லிட்டா இது ஹிண்ட் மாதிரி போகுது. ஸோ இந்த ஆய்வு செய்வர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, மினிஸ்டரே கழிவுன்னு சொல்லிட்டாரு, மனித கழிவுன்னு. இப்போ நம்ம தொழிற்சாலையோட கழிவு வேஸ்ட்டுன்னு சொன்னா அது அது மினிஸ்டருக்கு சொல்லிக்கு எதிராக போய்விடும் என்று அவங்க உண்மையை சொல்வதற்கு தயங்கலாம். ஆகவே இந்த மாதிரிலாம் ஆய்வு வருவதற்கு முன்னாலே இந்த மாதிரி இதுதான் காரணம் என்று ஒரு அமைச்சர் சட்டசபையில் சொல்வது சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. தவறுகள் யாரை செய்திருந்தாலும் சரி, அந்த தொழிற்சாலை என்பது தக்க தண்டனை எடுத்து இது போல சம்பவங்கள் இனி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது அரசின் கடமை. ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.